ஹாய் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரேணுகா ஸ்ட்ரேட். எல்லாரும் நலமாக இருக்கீங்களா? இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு கிட்ஸ் ஸ்பெஷல் ரெசிபி தான். கிறிஸ்பி அண்ட் டேஸ்டி உருளைக்கிழங்கு மசாலா சிப்ஸ். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் வீட்லேயே இது மாதிரி சிப்ஸு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இப்போ இது செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகுது, நோட் பண்ணிக்கோங்க. இப்போ குழந்தைங்களுக்கு நம்ம கடையில் பேக்டு சிப்ஸ் வாங்கி கொடுக்குறோம். இதை வாங்கி கொடுக்கறதுனால உடல் பருமன், பிளட் ப்ரெஷர், அப்புறம் அதில் இருக்கிற அதிகமான உப்புனால் கிட்னி பாதிப்படையுது. ஸோ இதெல்லாம் தவிர்க்கணுன்னா நம்ம வீட்டில் பசங்களுக்கு ஹெல்த்தியாக சமைச்சு கொடுக்கணும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் உருளைக்கிழங்கு தோலெல்லாம் சீவிட்டு இதை மாதிரி நீட்டாக நறுக்கி வச்சுருக்கேன், கொஞ்சம் திக் பீசஸாக. அதை 2 தடவை தண்ணியில் நல்லா அலசிடுங்க. அலசிட்டு அது முங்குற அளவு தண்ணி ஊற்றி கொஞ்சம் உப்பு சேர்த்து அடுப்பில் கொதிக்க விடுங்க. நல்லா கொதி வரும். கொதி வரும்போது ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு எடுத்திங்கன்னா அது ஒரு 75% குக்காக இருக்கும். அப்போ தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு அந்த பொட்டேட்டோ ஸ்ட்ரிப்ஸை எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் தண்ணி சில்லுன்னு வச்சு வைங்க. அப்படி இல்லைன்னா ஐஸ் க்யூப்ஸ் இருந்தாலும் தண்ணியில் போட்டுட்டு அதில் இந்த உருளைக்கிழங்கு ஸ்ட்ரிப்ஸை போட்டு ஒரு தடவை அலசிட்டு அதை எடுத்து வடித்து வச்சுக்கோங்க தனியாக. உருளைக்கிழங்குல நிறைய மாச்சத்து, அந்த கஞ்சி மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அந்த குளிர்ந்த நீரில் அலசும் போது அது சீக்கிரம் போகும். அப்படி போகிறதுனால அந்த பொட்டேட்டோ சிப்ஸ் நல்ல கிறிஸ்பியாக உங்களுக்கு கிடைக்கும். இப்போ பேட்டர் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் மைதா, 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவைக்கேற்ப உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், இடித்து வச்ச இஞ்சி பூண்டு 1/2 டீஸ்பூன் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டிகள் இல்லாமல் கலந்து விடுங்க. இந்த பதம் இந்த வீடியோவில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒரு ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சி, அந்த பதத்துக்கு கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போது மேலே டஸ்ட் பண்ணுறதுக்கு மாவு தயார் பண்ணிக்கலாம். அதுக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் மைதா, 1 டீஸ்பூன் அரிசி மாவு, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், உப்பு 2லேருந்து 3 பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்குங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் எள்ளு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. அப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி மீடியம் ஃப்ளேமில் வச்சு அதை சூடு பண்ணுங்கள். அப்புறம் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பொட்டேட்டோ ஸ்ட்ரிப்ஸை எடுத்து பேட்டருக்கு மாவு கலவை ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் ஒரு பொட்டேட்டோ ஸ்ட்ரிப்ஸாக முக்கி எடுத்து நான் தனியாக ஒரு டப்பாவில் அந்த ட்ரை மிக்சர் மேலே டஸ்டிங் பண்ணுறதுக்கான அந்த மாவு கலவையை வச்சுருக்கேன், அதில் வச்சுடுங்க. இது மாதிரி ஒவ்வொரு பொட்டேட்டோ ஸ்ட்ரிப்ஸையும் அந்த மாவில் முக்கி அதில் வச்சுடுங்க. வச்சுட்டு அந்த டப்பாவை லேசாக எடுத்து குலுக்கி விடுங்க. அப்போது எல்லாம் அது மேலே ஒட்டிக்கும். இல்லை தேவைப்பட்டால் நீங்கள் அது மேலே மூடி போட்டுட்டு கூட அந்த டப்பாவை நல்லா ஷேக் பண்ணிங்கன்னா எல்லாம் அந்த உருளைக்கிழங்குல ஒட்டிக்கும். அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டில் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. இதை மாதிரி எல்லா உருளைக்கிழங்கு ஸ்ட்ரிப்ஸையும் மாவில் நனைச்சி டஸ்ட் பண்ணி பிளேட்டில் வச்சுக்கோங்க. இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. அதில் ஒவ்வொன்றா போடுங்க, பார்த்து போடுங்க. தீயை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஒவ்வொன்றா போட்டுட்டு ஒரு 3 நிமிஷம் கழித்து திருப்பி விடுங்க. திருப்பி விட்டுட்டு இன்னும் ஒரு 3 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகிடுச்சி. அந்த எண்ணெயுடைய சடசடப்பில் அடங்கிடுச்சு. இப்போது எண்ணெயை எடுத்து
ஒரு பிளேட்டில் வைங்க. இப்போ பாருங்கள், வைக்கும்போது சவுண்டு வரும் பாருங்கள், இதை மாதிரி வரும். நல்ல கிறிஸ்பாக இருக்குது. இதே மாதிரி அடுத்த பேட்சையும் எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்குங்க. இது ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரி இந்த சிப்ஸ் ஒரு மாதிரி சாகியாலாம் ஆகாது, நமுத்து போன மாதிரிலாம் ஆகாது, நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கடையில் வாங்குறதோட ஹெல்த்தியர் ஆப்ஷன் இது. இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.